ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் ஒற்றந்தோரை சதா இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் நவீன். இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் சார். எப்படி இருக்குது சார் களம்? யாருக்கு ஃபேவராக இருக்குது? களம் யாருக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த ஒப்பீனியன் போல்ஸ், அதாவது ஒவ்வொருத்தராக சொன்னது சிலர் டிஎம்கேக்கு சாதகமாக சொன்னவங்க இருக்காங்க, சிலர் அஇஅதிமுகவுக்கு சாதகமாக சொன்னாங்க, சிலர் நியூட்ரலாக சொன்ன மாதிரியும் இருக்குது. பட் அந்த ஒப்பீனியன் போல்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன் இப்போ அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய ஆட்சி செய்த கட்சிகள்லாம் பணம் கொடுத்தாங்க ஓட்டு வாங்கினாங்க, இல்லைன்னா பொருள் கொடுத்தாங்க ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னு இருந்துச்சு, இல்லை நல்லது செஞ்சாங்க கெட்டது செஞ்சாங்கன்னு. இது இல்லாமல் பணமே கொடுக்காமல் இது வரைக்கும் கம்மியான ஓட்டாவது வாங்கியிருப்பேன் அப்படின்னு ஒரு 8% வரைக்கும் வந்தவர் சீமான். அவர் 5 பைசா கொடுத்தல, கம்யூனிஸ்ட் ஆட்டும் கொடுக்க மாட்டார், அவர் பாட்டும் அந்த மாதிரி. இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தில் க்ரௌடு நல்லா சேர்ந்துருக்குது. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் தமிழக மக்கள் வெற்றி கழகம் ஜெயிக்கணும். ஆனால் அந்த க்ரௌடில் எவ்வளோ பேர் ரசிகர்கள், எவ்வளோ பேர் ஓட்டர்ஸு, அதில் 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க எவ்வளோ அப்படின்லாம் கணக்கு பார்த்தா உண்மையிலேயே தாவேகாக்கு கம்மியான ஓட்டு தான். பட் அவங்க ஓட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. சரி, இப்போ மக்கள் மத்தியில் பார்க்கும்போது திமுக மேலே அதிருப்தி இருக்கான, உண்மையிலே அதிருப்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நிறைய விஷயத்தில் பயாஸ்டாக வந்திருக்கு. அதாவது அவங்க ஆட்கள், அதாவது மெயினாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ற 2021 தேர்தல் அப்போ திமுக ரொம்ப பகிரங்கமாக குற்றச்சாட்டு அஇஅதிமுக மேலே வச்சது என்னன்னா மதுபான கடைகள் நிறைய இருக்குது, அதை அறவே இழுத்து மூடுவோனாங்க. ஆனால் அஇஅதிமுக ஆட்சியில் இருந்த அந்த டாஸ்மாக் ஒயின் ஷாப்போட எண்ணிக்கையை விட திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதிகமாக போச்சு. அதே மாதிரி டைமிங்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்றதெல்லாம் இந்த செந்தில் பாலாஜி அமைச்சராக வேறு இருந்தார். அந்த சமயத்தில் தான் இது நடந்ததாகவே இருக்குது. புரியுதுங்களா? இப்படி ஒரு சூழலில் அந்த திமுக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. ரெண்டாவது திமுக மேலே அதிருப்தியாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டை அறவே ஒழிப்போம் அப்படின்னாங்க. ஆனால் இனி வரைக்கும் நீட்டு ஒழிக்கிறதுக்கு பண்ணல. அதெல்லாம் ஒன்றுமே வேலைக்காவாத ஒரு மேட்ரு, சும்மா மக்களை ஏமாத்துறதுக்கானதுன்னு. அதே மாதிரி எய்ம்ஸ்க்கு செங்கல் வச்சின்னு சொன்னார் யார்? உதயநிதி ஸ்டாலின். ஆனால் எய்ம்ஸ் வேலை என்னாச்சு? ஒன்றுமே நடக்கலை. ஆனால் ஒன்று திமுக ஆட்சியில் பப்ளிக் ஒர்க்ஸு கொஞ்சம் சுமாராக இருக்கும். அதாவது கலைஞர் இருக்கும்போது உண்மையிலேயே நல்லாவே இருந்துச்சு. பட் ஸ்டாலின் இருக்கும்போது இப்போ முதல்வராக இருக்கும்போது ஓகே ரைட், அந்த பிரிட்ஜஸ்ஸு, அப்புறமா இப்போ இந்த பூந்தமல்லி ஹைரோடில் இருக்க அந்த எலிவேட்டர் காரிடார், அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அது சென்ற ஜெயலலிதா ஆட்சியில் நிற்கப்பட்டிருந்துச்சு, அது இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா இந்த மெட்ரோ பணி இதெல்லாம் நல்லபடியாகவே நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் தான் இருக்குது. ஆனால் மக்களுக்கு மெயினாக போய் சேர்ந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டு இந்த அந்த நீட்டை நீங்கள் எதுவுமே செய்யலை. மதுபான கடையை நீங்கள் ஒழிக்கலை. டெய்லி லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வச்சு அதாவது அஇஅதிமுக இல்லைன்னு சொல்ல, அஇஅதிமுகவும் கொள்ளை இருந்துச்சு தான். ஆனால் அதை விட ரொம்ப அதிகமாக போயிடுச்சு இந்த திமுக ஆட்சியில். இதெல்லாமே மக்கள் மத்தியில் ரொம்ப இதை. அப்புறமா ஒரு விமர்சகர் இருக்காங்கன்னா, அஇஅதிமுக பீரியட்லேயும் விமர்சகர்களை சிலர் அரெஸ்ட் பண்ணாங்களாம். ஆனால் திமுக ஆட்சியில் கூட்டுட்டு போய் மிரட்டுறது, ரொம்ப டார்ச்சர் கொடுக்கறது, அந்த மாதிரி நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் ஒவ்வொருத்தர பேர் சொல்ல தெரியல, அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஇஅதிமுக ஆட்சியில் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அப்புறமா போலீஸ், இவங்களெல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் அந்த மாதிரி திமுக ஆட்சியில் அவங்க கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தான் செயல்படுற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த ஒரு கண்ட்ரோல் இருந்திருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருந்திருக்கா, இது இருக்கா, இதெல்லாம் சரி செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் இதெல்லாம் விஷயத்தில் திமுக தவறி இருக்குது. இதெல்லாம் தவறுனதுனால அஇஅதிமுக அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. ரைட். அப்போ அஇஅதிமுக கண்டிப்பாக ஃபுல் மெஜாரிட்டியில் ஜெயிப்பாங்க. ஆனால் இல்லை, அங்கே தான் ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா அஇஅதிமுகவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஆனால் திமுகவுக்கு என்ன வாய்ப்புகள் குறையிறதுக்குன்னா, இந்த மாதிரி செயலாற்றல்கள் சரியில்லாத போனதும், தாவேகாவோடைய அதாவது இந்த எலெக்ஷனில் அவங்க இறங்கியிருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்குல்லைங்க, அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் பெரும்பாலும் டிஎம்கேக்கு உண்டு. ஏன்னா அஇஅதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் இருக்கிறவங்க அங்கே மைனாரிட்டிலாம் அஇஅதிமுக கோசமே இருக்கக்கூடியவர்கள். அதனால் அந்த ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதே திமுகவில் இருக்க மைனாரிட்டி ஓட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் விஜய் பக்கமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விஜய் ஜெயிச்சுருவார், பதவியில் உட்காந்துருவார் இல்லை.
கொஞ்சம் ஓட்டு வாங்குவார். விஜய் வந்து ஓட்டை பிரிப்பார். அந்த ஓட்டை பிரிக்கிறதுனால இது அஇஅதிமுக ஒரு ப்ளஸ்ஸாக போகுது. அதே சமயத்தில் சீமான் அப்படின்னு பார்த்தா அந்த சீமானுக்கு இருக்கிற 8% இருந்தால் இருக்குது. சிலர் வந்து சீமான் கட்சி விஜய் கட்சிக்கு போயிருக்காங்க. சில விஜய் ரசிகருங்க வந்து விஜய் வந்து நான் ரசிப்பேன். என்னையே கேட்டிங்கன்னா நான் விஜய்க்கு ஒரு ரசிகராக இருப்பேன். அவரோட நடிப்பு எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு அவரோட இதில் வந்து அது பேர்னா பொலிட்டிக்கலாக வந்து எனக்கு பிடிக்குமான்னு பார்த்தா எனக்கு பொலிட்டிக்கலாக அவரோட போக்கு பிடிக்கல. 2031 வந்து அவரோட செயல்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து ரைட் அவர் வந்து பப்ளிக் கோர்ஸ் இதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னா அன்றைக்கொன்னா நான் மாறலாம் வழியே அதெல்லாம் அவர் மேலே அந்த கரிசனம் வரலாம் பொலிட்டிக்கலாக. பட் இப்போ தச்சமயத்துக்கு அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சார், இப்போ மண்டல வரைய எடுத்துக்கும் போது சென்னை அப்படின்றது திமுகவினுடைய கோட்டை. இது பல வருடங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது இந்த முறை சென்னையில் கொஞ்சம் வந்து திமுக பிலோ ஆவரேஜில் போகுது அப்படின்ற மாதிரி தகவல்லாம் கிடையாது. குறிப்பாக வந்து முதல்வர் சென்னை மாவட்டத்துக்கு வந்து தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இது வரைக்கும் எந்த கட்சியுமே அந்த மாதிரி வெளியிட்டதில்லை. ஸோ அது வந்து ஒரு பயத்தினால ஒரு பதட்டத்தினால அப்படி விட்டாரா சார்? இல்லை, சென்னையில் என்னென்னா சென்னையில் வந்து தலைநகரம்னு பேர். சென்னை தலைநகரத்தில் வந்து லா அண்ட் ஆர்டர் ரொம்ப பெரிய பிரச்சனையாக போச்சு. ஒன்று வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டேக்ஸ்லாம் இருக்குங்களா, இப்போ ரியல் எஸ்டேட்காரங்களும் அதிருப்தியில் இருக்காங்க. வீடு கட்டுறவங்களோ சொந்தமாக கட்டுறவங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கார்பரேஷன் டேக்ஸோ என்னவோ அதெல்லாம் போடும்போது ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதனால ஜென்ரலாக பப்ளிக் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதிருப்தியில் இருக்கிறதுனால அது ஒரு ட்ராபேக்கு. ஒன்று வந்து லா அண்ட் ஆர்டர் மோசமாக இருக்குது. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும்னா சென்னையில் வந்து ரவுடிசம் எல்லா பொலிட்டிஷியன்ஸும் வச்சுருப்பாங்க, எல்லாமே நடக்கும். பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வந்து சேகர் பாபு இருக்கிறதுனால அவர் என்னதான் வந்து கோயில்களுக்கெல்லாம் நல்லது செய்கிற மாதிரி செஞ்சிருந்தாலும் அவர் மேலே மிரட்டுறார் அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட தாவேக்கா ஆட்களை யாரும் போனபோது அவங்கள வந்து மிரட்டியிருக்காரு. கேட்டால் நாங்கள் சேகர் பாபு ஆளுங்கன்னு இன்னும் சொல்லி மிரட்டியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அராஜக செயல் இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகுது, ஒட்டுமொத்தம் ஒருத்தர் செய்கிறதுனால அந்த திமுக இதெல்லாம் நல்லது செஞ்சுருக்கலாம், கெட்டது செஞ்சுருக்கலாம், அவங்களோட இது போயிடுது. இது ஒரு ரீசனாக போயிடுது. ரைட்டா? ஓகே, ரைட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு இங்கே மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு மண்டலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி ஒரு அவப்பேர் எடுத்தார். அதனால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும்னு தான் தோணுது. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி என்டிஏ வந்து போயிட்டுருக்க சூழலில் இப்போ செந்தில் பாலாஜி வந்து கோவையில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னும் போது முதல்வர் சொல்லும்போது நாங்கள் கரூரில் வெற்றி பெற்றோம், அதனால தான் செந்தில் பாலாஜி வந்து அங்கே அனுப்பிச்சோம், அங்கே இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அவரோட இம்பாக்ட் இருக்குமா சார் அங்கே? கண்டிப்பாக செந்தில் பாலாஜி வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான் டிஎம்கேக்கு. அவருக்கு இந்த வாட்டி சீட்டே கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் மேலே அவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படி சொல்லும் போது என்னன்னா அவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்க செந்தில் பாலாஜி உத்தம அப்படின்ற மாதிரி இருக்கு. மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள் கிடையாது. முன்னெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த கேஜெட்ஸ் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, டிவியில் பெருசாக கிடையாது, யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி வந்து ஒரு தப்பு சின்னதாக ஒரு செஞ்சால் கூட உடனே ஒரு படம் வந்து பார்த்துனே இருக்கும்போது அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்னு ட்வீட் போடுற அளவுக்கு ஆயிடுச்சு. புரியுங்களா? அதனால் செந்தில் பாலாஜி எவ்வளோ 10 ரூபா புடுங்கினாரு, எவ்வளோ கெட்ட பேர் எடுத்தார். அதனால் திமுகவுக்கு எவ்வளோ அவப்பேர் வந்துச்சு. அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்ன பினாமி பேரில் செய்கிறாங்க, எவ்வளோ மணல் மாஃபியா நினச்சி இது எல்லாமே தெரியுதுனால கண்டிப்பாக திமுகவுக்கு பெரிய ட்ராபேக்காக தாங்க இருக்கும். அந்த கொங்கு ரீஜன் ஷோரா சார், கொங்குன்ட்டில் த்ரோட் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி செயல்பாடுங்களால் திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். டெல்டா மண்டலம் சார், அங்கே எப்படி சார்? விவசாயிகளுக்கு இவங்க பெருசாக ஒன்றும் செய்யலை சார். விவசாயிகளுக்கு ஒரு பீரியடில் கலைஞர் இருக்கும்போது திமுக மூலமாக விவசாயிகளுக்கு கரிசனம் காட்டப்பட்டது. அவங்களுக்கு வந்து நிறைய அதாவது இழப்பீடுலாம் கொடுக்கப்பட்டுச்சு. பட் இந்த திமுக ஆட்சியில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் பெருசாக வந்து விவசாயிகளுக்கு ஒன்றுமே செய்யலை. சொல்லப்போனால் இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் குறை சொல்லியிருந்தாங்க, என்ன 8 வழி சாலை வருது, விவசாயிகள்லாம் பாதிப்பு. ஆனால் இவங்களே வந்து அங்கே வந்து மணலை கொள்ளை அடிக்கிறது, மண்ணை கொள்ளை அடிக்கிறது, மரத்தை வெட்டுறது எல்லா வேலையும் இவங்க செய்யிட்டாங்க. அப்புறம் விவசாயிகளுக்கு என்ன இருக்கிற விவசாயம் மிரட்டி காசெல்லாம் பிடுங்கினாங்க விவசாயி மீது. ஆமாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் விவசாயிகளும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். அண்ட் வட தமிழகம் அண்ட் தென் தமிழகம் இங்கே என்ன சார் நிலவரம்? வட தமிழகம் தென் தமிழகம் அதாவது பாமகக்குன்னு ஒரு அதாவது நார்த் பெல்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உண்டு பாமக. ஆனால் இன்னைக்கு பாமக கொஞ்சம் குறைஞ்சிருக்க காரணம் என்ன, அப்பா மகன் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு டிஸ்பியூட்னால வந்து கொஞ்சம் அது பிரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது என்னென்னா இங்கே போகலாமா அங்கே போகலாம், சரி இல்லை 3ஆவதாக போகலாமன்னு பிஜேக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, திமுக அதிமுகவுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவுத்தில் சார், சவுத்தில் வந்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஒரு அளவுக்கு இருக்குது. அதே சமயத்தில் பாமகக்கு அங்கே பார்த்தீங்கன்னா சவுத்தை பொறுத்த வரைக்கும் பாமகக்கு எப்படி இருக்குன்னா, சரி யாருன்னா ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல, ஒன்று நம்ம வந்து ராம்தாஸ்க்காக சப்போர்ட் பண்ணுவோம், இல்லை ராம்தாஸ் மகனுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு. பட் விஜய்க்கு எனக்கு பெருசாக அந்த இடத்துல சவுத்தில் இருக்குமான்றது அது சவுத்தில் கொஞ்சம் டவுட்டு தாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ 5 மண்டலங்களில் பெரும்பாலும் என்டிஏ அலைன்ஸ் தான் முன்னிறுத்த நம்மளால் பார்க்க முடியுது சார். ஆமாங்க, கண்டிப்பாக என்டிஏ அலைன்ஸ் ஷோராக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்றுங்க,
இன்னும் 2 நாள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓட்டர்ஸ்க்கு வந்து சில சமயத்தில் வந்து காசை கொடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் காசு நம்ம ஒன்று சொல்கிறேன் சார். இப்போ என்டிஏவோட இது நாம் தமிழர் கட்சியோட ஆள் ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்க அவர் கேண்டிடேட்டு அவரை பிடிச்சி இந்த எலெக்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் இருக்குல்ல அவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அவரும் நேருக்கு நேராக வீடியோ எடுத்து அவரும் பதில் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட 5 பைசா இல்லை, வேணுனே உட்காந்து அது 25,000 நோட்டீஸ் இருக்கான்னு என்னாங்களா அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்குற திமுககாரன், அதிமுககாரன், பாஜககாரன், காங்கிரஸ்காரன் இவங்கெல்லாம் எடுத்து வந்து செக் பண்ணுங்க, என்ன செக் பண்ணுங்க, இத்தனை வண்டி போச்சு, யாரும் பண்ணி என்ன வேணுனே பண்ணுறீங்க, இங்கே நேரத்தை வீணாக்கணும்னு பண்ணுறீங்களா, நீங்கள் என்ன தான் பண்ண போகிறாலும் அவர் சாபம் விடாத குறை சாபமே விட்டாருன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு பண்ணார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு லேடி ஒருத்தவங்க பிரச்சாரம் பண்ணது டிஎம்கே ஆட்கள் வந்து கெரட்டா பண்ணுறாங்க, அவங்க வந்து மிரட்டுறாங்க. அந்த பொம்பளை ஒரே ஒரு பொம்பளை மேடையில் உட்காந்து கூட ஒரு 4-5 பேர் தான், நீ என்ன ஒன்றால் பண்ண ரவுடிசம் பண்ணுறியா என்னன்னு தைரியமாக பேச. இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நாம் தமிழர் கட்சியிலே நமக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா தைரியமாக கேள்வி கேட்கிற அளவுக்கு அறிவாற்றல் உடையவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஓட்டு விழுமான்றது அங்கே தான் ஒரு கேள்விக்குறி. ரைட், ஏன் அந்த கேள்விக்குறின்னு சொன்னால் இந்த 2 நாட்கள் இருக்குல்ல நல்ல ஆட்களை பார்த்து ஓட்டு போட்டால் கரெக்டாக போடுவாங்க. ஆனால் எங்கே காசு போகுது அப்படின்னு பார்த்து ஓட்டு போடுறவங்க நான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் தான் பார்க்கப்படும். இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி குழப்பங்களும் வந்து டிஎம்கேக்கு ஒரு டிராபேக் அமையுமா? ஏன்னா ராகுல் காந்தி வந்தார், அவரும் முதல்வரும் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணலாம். அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி அவர்களும் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணாங்க, ரேலிலாம் போனாங்க. இந்த பக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி ரொம்ப யுனைட்டடாக இருக்காங்க. பட் இந்த பக்கம் அப்படி இல்லையே சார். தேமுதிக ஒரு பக்கம் வந்து திமுக மீதே குற்றம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு சூழலில் இந்த கூட்டணி எப்படி சார் டிராபேக்? பிரேமலதா விஜயகாந்த் பேச தெரியாமல் பேசி உளறி எங்கள் அப்பன் குதிர்கொள்ள இல்லைடான்னு சொல்லிட்டாங்க. ஒன்று என்ன அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா கண்டிப்பாக டிஎம்கே காங்கிரஸ்க்கான அலையன்ஸில் ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்து இப்பயே பார்க்கும்போது டிஎம்கே வந்து பெருசாக செஞ்ச மாதிரி தெரியல காங்கிரஸ்க்கு. அவங்க வந்து காங்கிரஸ் வந்து அதிருப்தியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் காங்கிரஸ்க்கு ஒரு பக்கம் வந்து தாவேக்காவுடைய அலையன்ஸ்க்கு ஒரு இது வந்து அது நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் எலெக்ஷனுக்கு அப்புறமா தாவேக்கா பெருசாக ஜெயிச்சிருக்காங்களோ இல்லையோ இல்லைனாலும் கண்டிப்பாக தாவேக்காவோட வந்து காங்கிரஸ் வந்து ஒரு அலையன்ஸ் போயிட்டு 2029 வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒன்றா சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. இப்போது தலைவர்களே இந்த மாதிரி வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும் போது தொண்டர்கள் எப்படி சார் பார்ப்பாங்க? இப்போ தேமுதிக தொண்டர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் தொண்டர்களாக இருக்கட்டும், விசிக தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க வந்து திமுக ஜெல்லு ஆவாங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ஒன்று. அதாவது தலைவர்களுக்குள்ளே 1000 பிரச்சனைக்கும் ஒன்று தொண்டருங்க வந்து பர்சனல் பகை இருந்தால் தான் இருக்கும் வழியே, இல்லைன்னா அவங்களாம் ஜாலியாக வந்து எண்ட் ஆஃப் த டே எல்லாம் ஒன்றா சுற்றக்கூடிய ஆட்கள் தான். இன்றைக்கி அலையன்ஸ் இருக்குன்னா கூட இன்றைக்கி டிஎம்கே ஆட்கள் ஏடிஎம்கே ஆட்களோட சுற்றுவாங்க தான் அந்த அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்கள். அதனால் அது ஒன்றும் பெருசாக இம்பேக்டாக எனக்கு தெரியலைங்க சார். இறுதியாக உங்கள் கணிப்புப்படி எத்தனை சீட்ஸ் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க, எவ்வளோ சதவீதம் ஓட்டுகள் வாங்குவாங்க சார்? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் தாவேக்கா வந்து ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு, அது மெயினாக பாதிக்கப்படக்கூடியது திமுகவாக இருக்கும். முன்னெல்லாம் நான் வந்து திமுக பாதிக்காதுன்னு தான் சொன்னேன். பட் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ரிசர்ச் அனாலிசிஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தா நிறைய பேர் உடைய ஒப்பீனியன் போல் அப்புறமா நம்ம அன்றாடம் வரக்கூடிய செய்திகள், மக்கள் மத்தியில் போய் பேசக்கூடிய செய்திகள்லாம் கேட்கும்போது பார்த்தா இது வந்து கண்டிப்பாக டிஎம்கேக்கு ஒரு ட்ராபேக்காக இருக்கும் தாவேக்கானால். அதனால் என்டிஏக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எவ்வளோ சீட்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் புத்தாம் பொதுவாக நான் சொல்கிறதுக்கான எனக்கு விருப்பமே இல்லை. பல கருத்து கணிப்புகளை அதிமுக தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்குன்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதனால இல்லை, கண்டிப்பாக அதிமுக தனி மெஜாரிட்டியோட வருங்க ஷூராக. ஏன்னா இதில் ஏன் தனி மெஜாரிட்டி, ஒன்று டிஎம்கே ஏடிஎம்கே தான் தனி மெஜாரிட்டியோட வரும். ஏன்னா தாவேக்காத ஓட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சீமானில் நிறைய பேர் ஜெயிப்பாங்க தெரியல, சீமான் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஓகேங்களா? ஆமாம், காரைக்குடியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். விஜய் வந்து திருச்சியில் இல்லை பெரம்பூரில் ஜெயிப்பாங்க, அங்கே கண்டிப்பாக கஷ்டம் தான். ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே கேண்டிடேட்டுங்க வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திமுக மீது, திமுக கூட்டணி மீது, அதாவது திமுக கூட்டணியெல்லாம் இங்கே சொல்ல திமுக மீது அதிருப்தியில் இருக்காங்க பொதுமக்கள். அதனால் அஇஅதிமுக கூட்டணியான என்டிஏக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சிஎம்மாக எதிர்பார்க்கலாம், ஆனால் அது கன்ஃபார்ம்னு சொல்ல ஜெயிக்கலாம் கண்டிப்பாக. அதனால் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஏப்ரல் 23 ஓட்டு போகிற மக்களுக்கு நீங்கள் எதாவது சொல்லணும்னா? ஒன்றுமே இல்லைங்க, காசுக்கு அடிமையாகாதீங்க. உங்கள் தொகுதியில் யார் நிற்கக்கூடிய ஆள் நல்ல ஆளான்னு பாருங்கள். யார் ஆட்சி அமைத்தால் நல்லா இருக்கும், அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இல்லை தாவேக்காக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும். இந்த தலைவர் இவர் தலைவராக இருந்தால் இவரோட செயல்பாடு நல்லாயிருக்கும், லா அண்ட் ஆர்டர் நல்லாயிருக்கும், மக்களுக்கு பிரச்சனை இருக்காது, சினிமா துறைக்கு பிரச்சனை இருக்காது, நம்ம தொழில் செய்யறதுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது, இவர் தலைவராக இருந்தால் இவர் வந்து ஆட்சி அமைத்தால் நல்லா
நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்து சிந்திச்சு ஓட்டு போட. ஆனால் காசு கொண்டு அடிமையாகிடாதுங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேன். நன்றி சார். நன்றி நவீன். நன்றி நேயர்களே.